ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 12ஆம் வகுப்பு இதில் வந்து ஒரு சம் பார்க்க போகிறோம். இதில் வந்து இந்த கொஷின் மட்டும் தான் நான் இங்கிலீஷில் எழுதியிருக்கேன். மற்றபடி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே உங்களுக்கு தமிழில் எல்லாம் கலந்து கொடுக்குறேன். அதனால் வந்து தமிழ் மீடியம் பசங்களும் இதை நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிள் 1.26ல் சம் போட்டிருக்கேன். ஒரு T20 மேட்ச்சு. அது அந்த பால் ட்ராவல் ஆகிற அந்த பாத்து வந்து y = ax² + bx + cன்னு கொடுத்துருக்காங்க. அது போய் ரீச் ஆகிற வழியில் 10,8 20,16 40,22 அப்படின்ற பாயிண்ட்லாம் டச் பண்ணிட்டு போகுது. அப்போ கடைசியாக வந்து அந்த டீம் வந்து வின் பண்ணுமா, அந்த பால் வந்து 6 தாண்டி போகுமா, அல்லது டீம் லூஸ் ஆகிடுமா அப்படின்ற மாதிரி இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. இது ரொம்ப அருமையான கொஷின். இது நான் சால்வ் பண்ணுறேன் பாருங்கள். முதல்ல வந்து பாத் ஆஃப் த பால், அதாவது y = ax² + bx + c அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து இந்த 3 பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுது. அப்போது அட் 10,8 இப்போ 10,8 வழியாக போகும்போது எக்ஸுக்கு பதிலாக 10 போடணும், ஒய்க்கு பதிலாக 8 போடணும். அப்போ a × 10² + b × 10 + c = y வேல்யூ 8. அதாவது 100a + 10b + c = 8. இது ஈக்குவேஷன் நம்பர் 1. அடுத்த பாயிண்ட்டு 20,16. இப்போ இந்த பாயிண்ட் போடும்போது இங்கே அதே மாதிரி தான் a × 16² + b × 16 + c அப்படி போடணும். அப்போ போட்டிங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 20 போடணும். இப்போ a × 20² + b × 20 + c = ஒய்க்கு பதிலாக 16 போடணும். அப்போ 20² பண்ணால் 400 a + 20b + c = 16. இப்போ 20,16 பாயிண்ட் வழியாக போகும்போது அப்போ 20² 400a + எக்ஸுக்கு பதிலாக 20b + c = y வேல்யூ 16. அடுத்து இன்னொரு பாயிண்ட் வந்து 40,22. இப்போ எக்ஸுக்கு பதிலாக 40 சப்ஸ்டியூட் பண்ணணும், ஒய்க்கு பதிலாக 22 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ இது வந்து 1600a + 40b + c = 22 அப்படின்னு வரும். அப்போ 3 ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இது நம்ம கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு டெல்டா டெல்டா வந்து இந்த a உடைய கோஎஃபிஷியன்ட்டு, b உடைய கோஎஃபிஷியன்ட்டு, c உடைய கோஎஃபிஷியன்ட்டை போட்டு எழுத போகிறோம். 100 400 1600 10 20 40 1 1 1. இப்போ இதை சிம்பிளை பண்ணுறோம். என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு காலம் C1லேருந்து ஒரு 100 வெளியே எடுத்துடுறேன். இது C2லேருந்து ஒரு 10 வெளியே எடுத்துடுறேன். அப்போ 100 × 10 மீதி இருக்கிறத எழுதிக்குவோம். 1 4 16 1 2 4 1 1 1. இப்போ இதை சுருக்கிறோம். இப்போ 100 × 10 1000 இன்ட்டு, இப்போ இந்த ரோ வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 1 × 2 × 1 2 மைனஸ் 4 × 1 4 மைனஸ் 1 இன்ட்டு இந்த ரோ காலம் போனால் 4 × 1 4 மைனஸ் 16 × 1 16 ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் எலிமினேட் ஆகிடும். 4 × 4 16 மைனஸ் 16 × 2 32 = 1000 இன்ட்டு 2 மைனஸ் 4 மைனஸ் 2 4 மைனஸ் 16 மைனஸ் 12 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 12 இது 16 மைனஸ் 32 மைனஸ் 16. அப்போது 1000 இன்ட்டு இங்கே உள்ள வந்து மைனஸ் 6 இருக்கும். இங்கே 10 மைனஸ் 16 மைனஸ் 6. இப்போ 1000 இன்ட்டு மைனஸ் 6 மைனஸ் 6000. இதான் வந்து டெல்டாவோட வேல்யூ. இப்போ அடுத்தது டெல்டா 1 என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு காலம்னுக்கு பதிலாக இந்த கான்ஸ்டன்டெல்லாம் என்ன செய்யணும், ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போ 8 16 22 மீதி 2 அப்படியே போட்டுக்கிறோம். 10 20 40 1 1 1. ஆமாம். இப்போ இதில் என்ன பண்ணுறேன்னா, C2லேருந்து ஒரு 10 மட்டும் பொதுவில் எடுத்துடுறேன். இப்போ மீதி என்ன இருக்குன்னா 8 16 22 1 2 4 1 1 1. இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 10 × 8
இந்த ரோ காலம் போயிடும். 2 × 1 2 மைனஸ் 4 × 1 4 மைனஸ் 1 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் போயிடும். 16 × 1 16 மைனஸ் 22 × 1 22 ப்ளஸ் 1 இன்ட்டு இந்த ரோ காலம் எலிமினேட் ஆகிடும். 16 × 4 64 மைனஸ் 22 × 2 48. இதை சுருக்குனா 10 இன்ட்டு இது உள்ள சுருக்குனா 10 இன்ட்டு மைனஸ் இப்போ 10 இன்ட்டு இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு மைனஸ் 16. அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணால் ப்ளஸ் 6. அடுத்தது 64 மைனஸ் 44 ப்ளஸ் 20. இப்போ 10 இன்ட்டு இங்கே உள்ள இதில் வந்து ஒரு 10 இருக்கும். அப்போ 10 × 10 100. அடுத்தது டெல்டா. இப்போ டெல்டா 2 போடுறோம். ஃபஸ்ட்டு காலம் வந்து எழுதிக்கிட்டேன். அப்படியே இந்த ரெண்டாவது காலமுக்கு பதிலாக இந்த கான்ஸ்டன்ட் 8 16 22 ரீப்ளேஸ் பண்ணிவிட்டேன். இது மூணாவது காலம் அப்படியே போட்டுடுறோம். இதில் காலம் C1லேருந்து ஒரு 100 பொதுவாக எடுத்துடுறோம். அப்போ 100 பொதுவாக எடுத்துட்டோன்னா 100 × 1 4 16 8 16 22 1 1 1. இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்போ 100 இன்ட்டு இப்போ எக்ஸ்பேண்ட் பண்ணால் 1 இன்ட்டு 16 மைனஸ் 22 மைனஸ் 8 இன்ட்டு 4 மைனஸ் 16 ப்ளஸ் 1 இன்ட்டு 4 × 22 88 மைனஸ் 16 × 16 256. இது சிம்ப்ளைஸ் 100 இன்ட்டு இப்போ இது உள்ள சிம்ப்ளிஃபை பண்ணால் இது மைனஸ் 6 ப்ளஸ் இது 96 மைனஸ் 168. இப்போ இது எல்லாத்தையும் சுருக்குனா மைனஸ் 78. இப்போ 100 இன்ட்டு மைனஸ் 78 ஈக்குவல் டு மைனஸ் 7800. இது டெல்டா 2. அடுத்தது டெல்டா 3. டெல்டா 3க்கு ஃபஸ்ட்டு 2 காலம் அப்படியே போட்டுக்கணும். 100 400 1600 10 20 40. இந்த மூணாவது காலம் ரீப்ளேஸ் பண்ணணும். 8 16 22. இப்போ இதில் என்ன பண்ணுறோம், C1லேருந்து ஒரு 100, அடுத்தது C2லேருந்து ஒரு 10 பொதுவில் எடுத்துடுறேன். அப்போ 100 × 10 அது போதுன்னா மீதி 1 4 16 1 2 4 8 16 22 இப்படி கிடைக்கும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 100 × 10 1000 இன்ட்டு இப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன். 1 இன்ட்டு அப்போது 2 × 22 44 மைனஸ் 4 × 16 64 மைனஸ் 1 இன்ட்டு இந்த ரோ காலம் போய்டும். 4 × 22 88 மைனஸ் 16 × 16 256 ப்ளஸ் 8 இன்ட்டு இந்த ரோ இந்த காலம் போய்டும். 4 × 4 16 மைனஸ் 16 2 32. ஆக இது இப்போ சுருக்குனா 1000 இன்ட்டு இங்கே உள்ள இது எல்லாத்தையும் சுருக்குறோம். இப்போ சுருக்கணுனாக்கா உள்ள 20 கிடைக்கும். அப்போ இதோட மதிப்பு வந்து 20000 கிடைக்கும். இப்போ நமக்கு A is equal to delta 1/delta. அப்போ டெல்டா 1உடைய மதிப்பு 100, டெல்டாவுடைய மதிப்பு மைனஸ் 6000. அப்போ இதை சுருக்கு கேன்சல் பண்ணால் 2 0 2 0 கேன்சல் ஆகிடும். அப்போ மைனஸ் 1/60 வரும். அடுத்தது B is equal to delta 2/delta. இப்போ டெல்டா 2உடைய மதிப்பு மைனஸ் 7800 பை மைனஸ் 6000. அப்போ இது மைனஸ் மைனஸ் கேன்சல். இதை சுருக்குனா 13/10. அடுத்தது C is equal to delta 3/delta. அப்போ டெல்டா 3உடைய மதிப்பு 20000 பை மைனஸ் 6000. இதில் 3 0 கேன்சல். இப்போ இதை கேன்சல் பண்ணால் 3 2 6 3 2 6 இது 10. அப்போ மைனஸ் 10/3.
இப்போ ஏவோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூ, இது எல்லா வேல்யூவும் நம்ம என்ன பண்ணணும்னா ஒய் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிஎக்ஸ் ப்ளஸ் சி இதில் நம்ம அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணும்போது ஒய் இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதிலாக -1/60 எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பிக்கு பதிலாக 13/10 எக்ஸு, சிக்கு பதிலாக -10/3. இப்போ இது ஈக்குவேஷன். இதில் என்ன உனக்கு கடைசி என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா அந்த பவுண்ட்ரியோடைய பாயிண்ட் வந்து 70,0ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன செய்யணும்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 70ன்னு எடுத்துக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 70 சப்ஸ்டியூட் பண்ணால் ஒய் இஸ் ஈக்குவல் டு -1/60 இன்ட்டு 70 ஸ்கொயர் ப்ளஸ் 13/10 இன்ட்டு 70 -10/3 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இன்னும் சுருக்குன்னா 4900/60 ப்ளஸ் 13, இதில் ஒரு 0 கேன்சல் பண்ணிடலாம். 13 இன்ட்டு 7/1 -10/3 கிடைக்கும். இது எல்லாத்துக்கும் நம்ம எல்சிஎம் மீ போமா எடுத்தோன்னா கடைசியாக வந்து -18/3 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் 18/3 இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். அதாவது ஒய் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு கிடைக்கும். இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு சொல்லும்போது இது முக்கியமான பாயிண்ட்டு கவனிக்கணும். அப்போ அந்த பவுண்ட்ரி லைனுக்கு வந்து மேலே 6 மீட்டருக்கு மேலே இந்த பால் போகுது. அப்போ என்ன ஆகிடும்னா பந்து வந்து 6க்கு போயிடும். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா பால் வென்ட் டு 6. அப்போது அந்த டீம் மேட்ச் வந்து வின் பண்ணுறாங்க. இப்படி ரிசல்ட் எழுதணும். அதாவது பவுண்ட்ரி லைனை தாண்டி அந்த பால் போய் விழுந்துருது, அதனால் வந்து மேட்ச் வின் பண்ணுறாங்க. இதுதான் நமக்கு ரிசல்ட் கடைசியாக. இப்போ இந்த ரிசல்ட் எழுதணும். இந்த பால் ரீச் 6, ஸோ மேட்ச்சு வின். அவ்வளோதான்.